ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் கீரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஜவ்வரிசியை வந்து நான் வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஆட் பண்ணுறதுக்காக வந்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஒரு பேனில் நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பதாமும் கேஷ்யூவும் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதோட வந்து நான் மக்கானாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் 3த்தையும் கீயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் வந்து சேமியாவை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேரட் வந்து ஒரு ஃபுல் கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கீலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். நமக்கு இதோட கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியில் இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். ஜவ்வரிசி வந்து ஒரு 50% வெந்து வந்துருச்சு நமக்கு. இதில் வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் பாலும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும். நமக்கு இப்போ ஒரு 75% வெந்துருச்சு நமக்கு. இதில் வந்து நான் கண்டன்ஸ் மில்க் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. மில்க் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் சுகர் ஆட் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால தான். நல்ல மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு 2 minutes வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்னிஷ்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நட்ஸை வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். நான் டேஸ்ட்டு அட்டகாசமாக வந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.